அடட, அகிலாக்கா இன்னும் வரல போல. வீடெல்லாம் பூட்டி கிடக்கு. எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, அடியே இவ்வளவு நேரமாடி உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கு காது கேக்குதா இல்லையா? அடியே கழுத மாதிரி கத்திக்கிட்டே உன் பின்னாடி வர நீ பாட்டுல போயிட்டே இருக்க. ஓ, நீ தான் இவ்வளவு நேரம் கத்துனியா? நான் கூட உண்மையிலே கழுதை தான் கத்துதுன்னு நினைச்சிட்டேன். ஏய் புருஷா, ஏன் பின்னாடியே கழுத மாதிரி கத்திக்கிட்டு வந்தேன்னு சொல்லுடா. அடியே பப்ளிக் பிளேஸ்டி. புருஷனை வாடா போடாலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் வீட்டுக்குள்ளதான் பேசணும். அது இருக்கட்டும் புருஷா, இந்த வீடு பூட்டி தான் கிடக்கு. இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? திருந்தாத ஜென்மம், திருந்தாத ஜென்மம். ஆமா, அது உங்க அம்மா. இப்ப என்ன உனக்கு அதுக்கு? அவன் எனக்கு 1008 வேலை இருக்கு. வந்துட்டான். பொண்டாட்டி சொன்னா கேளுடி. சொல்லுடா புருஷா, எதுவுமே சொல்லாம கேளு கேளுன்னா என்னத்தை தான் கேட்கறது? நீ என்ன எஃப்எம் ரேடியோ வச்சு நடத்துற கேட்கறதுக்கு? அதுவும் சரிதான். ஆமா, இன்னைக்கு யார் தோட்டத்துல என்னடி திருட போற? ஆட போடா புருஷா. ஏன்டி இவ்வளவு சலிச்சுக்கிற? எந்த ஐடியாவுமே இல்லையா? ஆமா, என்ன பண்றதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். மேல இருக்க அந்த கடவுள் தான் ஏதாவது கருணை காட்டணும். காட்டிட்டாங்க, காட்டிட்டான் கடவுள், கருணைய காட்டிட்டான். வழக்கமா பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு தானே லூசு மாதிரி புலம்புவா. இப்ப என்னடானா பேச ஆரம்பிச்ச உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாலே. ஒருவேளை கிறுக்கு முத்தி இருக்குமோ? இருக்கும் இருக்கும். எதுக்கும் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியா கூட்டிட்டு போய் இவ்வளவு காட்டணும். அப்படி இல்லைன்னா நம்மள கடிச்சாலும் கடிச்சு விடுவா. ஹைர ஹைர ஹைரப்பா, ஹைர அடடா, ஹைர வைத்தியம் முத்திருச்சு ஹைரப்பா. போல. 50 கேஜி முருங்கக்காய் எனக்கே, எனக்கா மரத்து ஃபுல்லா முருங்கக்காய் எனக்கே, எனக்கா முருங்கக்காய பறிச்சுக்கலாமா, கட்டி நானும் வித்துக்கலாளையே. ஹைர ஹைர ஹைரப்பா, ஹைர ஹைர ஹைரப்பா. ஆளில்லாத வீட்டில் முருங்கக்காய் இருக்கே, ஆட்டைய போடும் ஆசையில நான் தான் இருக்கேன். அடியே சின்ன பொண்ணு, அப்போ இன்னைக்கு உனக்கு கொண்டாட்டம் தான். நான் கூட உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு போல. இன்னைக்கே போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துடலாமான்னு நினைச்சேன். யாருக்கியா பைத்தியம் முத்தி போச்சு? ஒரு வேலை வெட்டிக்கு போறதில்ல, ஊர்ல வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருக்க. உன் கூடலாம் குடும்பம் நடத்துறேன் பாத்தியா? பின்ன என்ன பைத்தியம்னு சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. என்கிட்ட கேட்டா உன்னையும் உங்க அம்மையும் கொண்டு இன்னைக்கே பைத்தியக்காரில் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுமையா? என்னை பத்தி பேசிட்டி, ஏன்டி எங்க அம்மாவை பத்தி பேசுற? ஒழுங்கு மரியாதை போயிரு பார்த்துக்க. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊத்துற மாதிரி கடுப்பேத்துறான். ஆள் இல்லாத வீட்டில் ஒரு முருங்கைத்தோப்பு இருக்கு, அதில் நிறைய முருங்கை காய்ச்சி கிடக்கு. அதை ஆட்டை போடுவோன்னு அறிவு இல்லாமல் இப்படி அம்மைக்கு ஆண்டுக்கிட்டு சண்டைக்கு வர. சரிடி, கோச்சுக்காத. ஆமா, மரத்துல ஏறி நான் பறிக்கட்டுமா இல்ல நீ பறிக்கியா? நான் நினைக்கிறேன் நீ ஏறி பறிக்கிறதா சரியா இருக்கணும். நீ என்ன நினைக்கிற? இப்படி வருவியா வலிக்கு? பாத்தியா, என் திறமையை பற்றி நீ இப்போதான் முழுசாக புரிஞ்சுக்கிட்ட போல. அது என்னப்போ உண்மைதான். குரங்குக்கு தானே நல்ல மறையற தெரியும். ஓ, அந்தெல்லாம் பறிச்சு போட்டிருக்கேன் பாரு, அந்த முருங்காய் பிறக்கியா? பிறக்கிறேன் டி. நீ ஆளுங்க வரும்னட்டி சீக்கிரம் பறிச்சு போடு. ஒன்னு நான் பிறக்கி கட்டிடுறேன். சரி சரி, இதோ பறிக்கிறேன். இந்த அக்கா ஊருக்கு போயிட்டாங்க, இன்னைக்கெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம நிதானமாக கூட பறிக்கலாம். சின்ன பொண்ணு, ஒரு வழியா நீ சொன்ன மாதிரி எல்லா முருங்காயும் இந்த மாதிரி கட்டுக்கட்டா கட்டி வச்சுட்டேன்டி. இதை நாளைக்கு வியாபாரம் பார்க்க போறியா? ஐயோ, நாளைக்கு வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. இந்த வீட்டுக்கார அக்கா வந்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். இதை இப்பவே கொண்டு போய் வித்துற வேண்டியதுதான். அது சரி, களை வாங்குறது கூட டைம் எடுத்துப்ப. நீ களத்துல இறங்குறதுக்கு டைம் எடுத்துக்க மாட்டேன்னு தெரியும் டி. ஏய் புருஷா, என்னை பார்த்தா உனக்கு சாதாரண சின்ன பொண்ணு மாதிரியா தெரியுது? நான் ஒரு சிங்க பெண்ணுடா. ஆளை பார்த்தா சிங்கம் மாதிரிதான் இருக்கு. ஆனா பேசுறதான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. அப்படி என்னடா அசிங்கமா பேசிட்டேன்? அதான் இப்ப பேசுறிய புருஷனை வாடா போடான்னு, அதைத்தான் சொன்னேன்டி. கொஞ்சம் பார்த்து கண்ணு வாங்க போங்கன்னு பேசேன்டி. சரிடா புருஷன், இனிமேல் வாங்கடா போங்கடானே பேசுறேன்டா புருஷன். உன் மேல தப்பு இல்லடி. உன்னை போய் மரியாதையா பேச சொன்ன பாரு, என் மேலதான் தப்பு. எக்கா 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 முருங்கக்கா, நான் விக்கிறேனே நீயும் கொஞ்சம் வாங்கிக்கக்கா. எக்கா 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 முருங்கக்கா, நான் விக்கிறேனே நீயும் கொஞ்சம் வாங்கிக்கக்கா. சின்ன பொண்ணு, இப்படி விறுவிறுன்னு போனா இப்படி யாரும் வாங்க வேண்டாமா? முருங்காய விக்கிற, இங்க வாடி. கொழுப்பு தானேக்கா உங்களுக்கு? இதை பார்த்தா முருங்கக்காய் மாதிரி இருக்கா இல்லை கத்திரிக்காய் மாதிரி இருக்கா? எக்கா, சின்ன பொண்ணுகிட்டே வா. டி, நீ முருங்கக்காய் வாங்கிக்கலையாட்டி? வாங்கணும்டி, நான் தானடி முத கேட்டேன். என் வீட்டுக்கு கொண்டு வாடி. போடிமா போ. 50,000க்கு அட்ட டயத்துல விட்ட பர்ச்சேஸ் பண்ண போறாங்க பாரு.
இரு இரு முதல்ல கோழிக்கடை கோயிலாக்கா வீட்டில் வித்துட்டு அப்புறம் உங்ககிட்ட கொண்டு வரேன்டி. கோழி விற்கிற கோயிலாக்கா முருங்கைக்காயை வாங்கிக்கக்கா. அது சரி, ஒரு முருங்கைக்காய் என்ன விலைடி? ஒரு முருங்கை வாங்குறதுக்கு தான் கூப்பிட்டியாக்கும், ஒரு கட்டோட வாங்குறது இல்ல. அடியே, நான் கோழி வித்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை உனக்கு முருங்கைக்காய் வாங்கியே கரைக்க சொல்றியடி? அதுக்கு இல்லக்கா, கோழிக்கிட்ட நீ கத்தி கத்தி பேசிட்டு இருக்கல்ல, அதுக்கு உடம்புல தெம்பு வேணாமா, அதான் முருங்கை சாப்பிட்டீங்கன்னா நல்ல தெம்பா இருக்கும். அப்ப சரி, ஒரு கட்டு என்ன விலைன்னு சொல்லு. காய் 5 ரூபாக்கா, ஒரு கட்டுக்கு 4 காய் இருக்கு பாத்துக்க. நீ 25 ரூபா கொடுத்துருக்கா. 25 ரூபாயா? அநியாயமா இருக்குடி. ஒரு காய் 5 ரூபானாலும் ஒரு கட்டுக்கு 4 காய்னா 20 ரூபா தானே வரும். அடட, கணக்கு தெரியாதுன்னு நினைச்சேன், கணக்குல புலியா இருப்பா போல. ஏமாத்தலான்னு பாத்தியேட்டி? சரிக்கா, அப்ப நீ 20 ரூபாயே கொடு. நீ கேட்டா உடனே நான் அப்படியே தரணுமாட்டி? நீ தானக்கா 20 ரூபான்னு சொன்ன, அப்ப 20 ரூபாயை கொடு. சரி சரி, அப்புறமா நாட்டுக்கோழி முட்டை வாங்குவல்ல, அதுல கழிச்சுக்கிறேன். இப்ப நீ ஒரு கட்டை மட்டும் கொடுத்துட்டு போ. எப்ப பாரு காசை மட்டும் கையில எடுத்துடாத. சரி சரி, இந்தா ஒரு கட்டு முருங்கை பிடிச்சிக்க, அப்புறமா என் புள்ள வருவா கழிச்சுக்க. முட்டையை கொடுத்துருக்கா மறந்துடாம. சரிடி, நீ முதல்ல கெட்ட குடுறி. ஏக்கா, கோழி விற்கிற கோயிலாக்கா, அவளை இங்க வர சொல்லுங்கக்கா. விட்டா பேசிட்டே இருப்பா, எனக்கு நேரம் ஆகுதா இல்லையா? போடி, ஓ ஹோல்சேல் கஸ்டமர் கூப்பிடுறாங்க, போ போ. கொழுப்ப பாரு இந்த கோயிலாக்காக்கு. வரேன்டி, இரு இரு. ஏண்டி வாடி, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. சரி இந்தாடி வாங்கிக்க. ஆமாண்டி, என்ன விலை? ஆமா வாடி, உனக்கு ஒரு விலை ஊருக்கு ஒரு விலையா, அதே 20 ரூபா தாண்டி. பரவாயில்லையே, சின்ன பொண்ணுகிட்ட எந்த பொருள் எடுத்தாலும் ரேட்டு கம்மியா தான் இருக்கு. கடையிலலாம் ஒரு காய் 10 ரூபான்னு கொடுக்குறாண்டி. நல்ல மனசுடி, உனக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறியே. நல்ல மனசுன்னு பாராட்டினா காசு வாங்காம போயிருவேன்னு மட்டும் நினைக்காத. காசு எங்கடி? என்னடி காசு காசுன்ட்டு, அப்புறமா தரேன் போட்டி. ஒருத்தியாவது காசை மட்டும் கண்ணில் கட்டிடாதீங்கடி. 10 கிட்டு முருங்காய் வித்திருக்கேன் பத்துக்க, 10 பைசா கையில் இல்லை, எல்லாரும் கடன் தான் சொல்லியிருக்காளுவ. இக்கா முருங்காய் வேணுமாக்கா? வேண்டாண்டி, இன்னைக்கு எங்க வீட்டுல முருங்கைக்காய் குழம்பு தான். இக்கா முருங்காய் வேணுமாக்கா? என் புருஷனுக்கு முருங்கைக்காயே பிடிக்காது. இக்கா முருங்காய் வேணுமாக்கா? ஆடி சின்ன பொண்ணு, என்ன முருங்கைக்காய் வியாபாரமா? இந்த ஊர்ல பிறந்துட்டு பின்ன என்ன ஹெலிகாப்டர் வியாபாரமா பார்க்க முடியும்? முருங்கைக்காய் தான் விற்கிறேன். கல்யாண வேலைலாம் எப்படிக்கா நடக்கு? கேட்கணும்னு நினைச்சேன், டைமே இல்லக்கா. நல்லபடியா போய்கிட்டு இருக்கடி. கல்யாண நாள் வேற நெருங்கிருச்சு, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனசுக்கு. பதக்கு பதக்கு நடிக்கடி, எப்படிதான் கல்யாணம் நடத்தி முடிக்க போறேன்னு தெரியல. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆளுமா உட்காந்து நல்லா நடத்திடலாம்க்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீ இப்படி வேலை வேலைன்னு டெய்லி வியாபாரத்துக்கு போயிடுற, பின்ன யாரடி உட்கார்ந்து பாக்குறது? கல்யாணம் மட்டும் நெருங்கட்டும், தொழிலை தூக்கி தூர போட்டு கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட மாட்டேன். சரிடி, எனக்கு ஒரு கட்டு முருங்கைக்காய் கொடு. முருங்கைக்காய் என்ன விலைடி? பரவாயில்லக்கா, கல்யாண பொண்ணுக்கு முருங்கை வச்சு போடுங்க, உடம்பு தெம்பா இருக்கட்டும். காசெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா. அடியே நில்லுடி, காசு வாங்கிக்கடி. அடியே, உனக்கு தானே நஷ்டமா போகும், வாங்கிக்கடி. ஐயோ, எனக்குலாம் ஒரு நஷ்டம் இல்லக்கா. அப்புறம் நான் அடுத்த தெருல போய் வியாபாரம் பார்த்துட்டு வரேன், போயிட்டு வரேன்க்கா. நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா தானே எனக்கு நஷ்டப்படுறதுக்கு. நானே ஆட்டையை போட்டு வந்த காய், களவாண்ட காயில நான் ஏன் நஷ்டப்பட போறேன்? எப்பா, இப்பதான் ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். வந்து விட்டு தான் நிம்மதியா இருக்கு. இந்த மாமியார் தொல்லை எல்லாம் இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம். 3 நாளா ஊர்ல இல்லாம தண்ணி ஊத்தாம செடியெல்லாம் வாடி போய் இருக்கு. முருங்கைக்காலாம் விளைஞ்சுதா இல்லையா? ஊத்தி போயிருக்குமோ ஒருவேளை. என்னங்க என்னங்க? ஏண்டி, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வந்தது வராதமா இப்படி கத்துற? கொஞ்சமாவது அறிவு இருக்காடி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கத்தாம என்னங்க பண்ண சொல்றீங்க? என் மரத்தை பாருங்க, என் மரத்தை பாருங்க. மரத்துக்கு என்னடி ஆச்சு? நான் தான் ஊருக்கு போகும்போதே சொன்னேன்ல, இப்ப பாருங்க, மரத்துல ஒரு முருங்கைக்காய் கூட இல்ல. எவ்வளோ எல்லாத்தையும் களவாண்டுட்டு போயிட்டா. ஆமா, உனக்கு வேற வேலை இல்ல, எப்ப பாரு யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் அன்னைக்கு ராம்நாத் அண்ணனுக்கு போன் பண்ணேன். ஊர்ல அதிக காத்தாண்டி, புயல் மாதிரி அடிச்சுதான். ஒருவேளை காத்துல எல்லா முருங்கைக்காய் விழுந்திருக்கலாம். ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைங்க. ஒருவேளை காத்துல முருங்கைக்காய் விழுந்தாலும் சுத்தி சுத்தி இங்க தானே எங்கேயாவது விழுந்திருக்கணும். இப்படி ஒத்த காய் இல்லாம மொத்த காய் எங்கெங்க போச்சு? எவ்வளவு திருடி வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை நீ சொன்னது உண்மையா இருக்குமோட்டி? அப்படியாவது நடந்திருந்தா நடக்கிறதே வேற. சும்மா விட மாட்டேங்க, இதை நான் அப்படியே சும்மா விட மாட்டேன். என் முருங்கைத்தோப்புல எவ முருங்காய் பறிச்சாலோ அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ அகிலாக்கா, இவங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, வாமா வா. வரேனே வரேன். ஆமா அகிலாக்கா, ஏன் வந்தது வராதமா இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? வீட்டுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சின்ன பொண்ணு, இந்த அநியாயத்தை பாத்தியாடி?
அவ கையில கட்ட முளைச்சு போக, அவ கை ஒடிஞ்சு போக. ஏன்க்கா என்னாச்சு? ஏன் இப்படி வந்து வரான்னு திட்டிட்டு இருக்கீங்க? இன்னும் திட்டாம என்னம்மா செய்ய சொல்ற? மரம் ரொம்ப முருங்கா இருந்துச்சு. இவ கூட சொன்னா எங்க பறிச்சு வித்துட்டு போலான்னு. நான் தான் நம்ம ஊர் தானே, நம்ம மரம் தானே இங்கேயே கிடக்கட்டி 3 நாள் தானே ஊருக்கு போயிட்டு வந்து பறிச்சுக்கலான்னு சொன்னேன். அதுக்குள்ள ஒத்த காய் இல்லாம எவ்வளவு பறிச்சிட்டாமா. நான் வயத்தெரிஞ்சு சொல்றேன்டி, அவளுக்கு வயத்தால போயிரும் பாத்துக்க. என்னடா இது புதுவிதமான சாபமா இருக்கு? கையொடியும் காலொடியும் சொல்லுவாங்க, ஆனா வயத்தால் எடுக்கட்டும்னு சொல்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயங்கரமான சாபமா தான் இருக்கு. அவ கால்ல பாம்பு கொத்த, கையில பூரான் கடிக்க, அவ புருஷன் எவன் கூடயாவது ஓடி போக. ஐயோ, இதுக்கு மேல நம்மளால கேட்க முடியாடா. முதல்ல நாம இங்கிருந்து ஓடி போயிருவோம். எல்லாம் இருப்பாளா? அவ இருக்க விட்டுருவேனா? ஆரன் மட்டும் தெரியட்டும், அவளை இந்த ஊர்ல இருக்க விடாம பண்ணிடுறேன். ஐயோ, நம்ம தான் தெரிஞ்சோம் நம்மள க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல தெரியுது. என் முருங்கை மரத்துல இருந்து முருங்கா பறிச்சது யாரும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏற்கனவே கமெண்ட் பாக்ஸ்ல கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நேம் இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. நிதிஷா, பொன்மலர், விஷ்ணு பாலா, திவ்யா, மதன், லாக்ஸ், சஞ்சிதா, சாந்தி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாக்குற எல்லாருமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நேம் சொல்லுங்க. அதோட சேர்த்து என் முருங்கை யாரு ஆட்டைய போட்டாங்கிற நேமையும் சேர்த்து சொல்லுங்க. எல்லாம் நன்மைக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.